அருள் கிராமம். இயேசு சபை குரு மாணவர்கள் சென்னைக்கு அருகிலுள்ள கோமான் நகர் கிராமத்தில் இளங்கலை ஊரக இறையியல் படித்து வந்தார்கள். படிப்போடு படிப்பாக கோழிகளையும் வளர்த்தார்கள். கோழிகளை பராமரிக்க குரு மாணவ பொறுப்பாளர் அமல்ராஜ் நியமிக்கப்பட்டிருந்தார். கோழிகள் ஒவ்வொன்றும் முட்டையிட்ட உடனே அல்லேலூயா அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு கொக்கரித்து ஆர்ப்பரித்து ஆர்ப்பாட்டம் செய்யும். படித்துக் கொண்டிருக்கும் அமல்ராஜ் அழுத்துக் கொள்வார். ₹1 முட்டைக்கு இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டமா? செல்லமாக முணுமுணுத்தபடியே முட்டைகளை சேகரித்து பாதுகாத்து வைப்பார். குஞ்சுகளை பொரிக்கும் காலம் கனியும் முன்னே அவரது தலைமையில் பாதி முட்டைகளை ஒரு ஒத்த சிந்தனை குரு மாணவர்கள் குழுமமாக சேர்ந்து பொரித்து அவித்து தின்று விடுவார்கள். அது கணக்கில் வராது. அதை விடுங்கள், இருக்கும் மீதி முட்டைகளை பொறுப்பாக அடை கூட்டி வைப்பார் அமல். அடை காக்கும் கோழியோ அதிலும் பாதியைத்தான் குஞ்சுகளாக பொரித்து தொலைக்கும் பொறுப்பற்ற கோழிகள். ஒரே ஒரு கருப்பு கோழி மட்டும் இவருக்கு தெரியாமல் எங்கோ மறைவாக முட்டையிட்டு விட்டு இங்கே வந்து இவரை ஓரக்கண்ணால் நக்கலாக பார்த்தபடி முட்டையிட்ட சத்தத்தை எழுப்பியபடியே தெரியும். அமலும் அதற்கு சவால் விடுவார். அடியே கருப்பு, எனக்கு தெரியாமலேயே முட்டை போட்டு மறைச்சு வைக்கிறேல்ல, நீ எங்க முட்டை போடுறேன்னு நான் கண்டுபிடிக்கலன்னா நான் சாமியாரா போறத நிப்பாட்டிக்கிறேன். அதுவும் இவரை பார்த்து நமட்டு நடை நடக்கும். கடைசி வரைக்கும் அவரால் அந்த முட்டைகளை கண்டுபிடிக்க முடியவே இல்லை. இப்போது அவர் சாமியாராக இருக்கிறார். கொஞ்ச நாள் அந்த கருப்பி வரும் போகும், அவ்வப்போது காணாமலும் போகும், அப்புறம் வரும் போகும். ஒரு நாள் தந்தை லூர்து சாமியின் கிறிஸ்தியல் வகுப்பு எங்களது குடிசை வகுப்புக்குள் நடந்து கொண்டிருந்த போது வகுப்பே ஆச்சரியப்பட 24 குஞ்சுகளை கூட்டிக் கொண்டு ஆர்ப்பாட்டமாக வகுப்பறையில் நுழைந்தது. அப்படி வந்த அந்த குஞ்சுத்தா கோழி வேறு யாரும் அல்ல, நமது நமட்டு நக்கல் கருப்பிதான். குஞ்சுகள் ஒவ்வொன்றும் வண்ண வண்ண கலர் கலவைகளில் ஒரு குட்டி விண்ணகமே தரையிறங்கியது போல் கூட்டிக் கொண்டு வந்தது அந்த கருப்பி. ஆச்சரியத்தில் அனைவரும் மூழ்கி போனோம். பாடம் நடத்தி கொண்டிருந்த கிறிஸ்தியல் ஆசான் தந்தை லூர்துசாமி நடத்திய பாடத்தை நிறுத்திவிட்டு கிறிஸ்தியல் வகுப்பை நிறுத்திவிட்டு ஆச்சரியப்பட்டு போய் அகலவாய் திறந்து திருவாய் மலர்ந்து எங்களிடம் போதிக்கலானார். இயற்கை இயல்பாய் சாதித்தது, செயற்கை அதை சோதித்தது. இயற்கைக்கு மனிதனின் உதவியா? அது உபத்திரவமாக கூட இருக்கலாம். இயற்கையின் இயல்பான பழுகி பெருகுதலிலே இறைவனை காணலாம். ஏனெனில் அங்கேதான் ஆத்மார்த்தமாக ஆண்டவன் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். கழுகிடமிருந்து காப்பாற்றப்பட்டது தெரியாமல் கோழி மிதித்ததையே குற்றம் சொல்லுகிறன இன்றைய குஞ்சுகள். இது இறையன்பு. இப்படி ஒரு ஒப்பீட்டு சிந்தனை. ஆமை 1000 முட்டைகள் போட்டும் கூட அமைதியாயிருக்கும். கோழி ஒரே ஒரு முட்டையை போட்டுவிட்டு ஊரையே கூப்பிடும். இங்கு சிலர் செய்யும் உதவிகளும் அப்படித்தான். நான் உங்களை சொல்லலங்க. அருமையான கதைகள் 1000 பகுதி